அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதி வீட்டில் போலீஸ் குவிப்பு, பரபரப்பு இது மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும் திமுகவுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய ஆட்சியில் நிறைய மக்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்டங்களில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவையில் நடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா துல்லியமாக எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிரடியாக ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆன நிலையில் இது அதில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா இது பிடிக்காத இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சலசலப்புகள்லாம் ஏற்பட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக இப்போ 5 வருட கால ஆட்சி முடிய போகுது. இதில் பார்த்திங்கன்னா அனைத்து கணக்கு வழக்குகளுமே என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செய்திருக்காங்க அப்படின்ட்டு சிஏஜி அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் களத்தில் இறங்கி அதிரடியாக சோதனை நடத்தி சென்றிருந்த நிலையில் இந்த சோதனை அடிப்படையில் இதில் எக்கச்சக்கமான பணங்கள் மெகா ஊழல் இதில் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது. இந்த சிஏஜி அதிகாரிகள் வெளியிட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய அறிவாலயத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ட்டு அனைவருமே நம்பி இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா திமுகவுடைய உட்கட்சிக்குள்ளே நிறைய பூசல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் அதிமுகவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுக கூட்டணி தக்க வைக்குமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இத்தனை இடங்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் திமுக மீது நிறைய திணித்து வரும் நிலையில் திமுகவுடைய அறிவாலயம் அதிரடியான ஒரே போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பங்கு யாருக்குமே ஆட்சியில் பங்கு யாருக்குமே கிடையாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படின்ட்டு கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்